இந்த மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கையை டிவிகே கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதை டீகோட் பண்ணுவோம். ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த வெள்ளை அறிக்கை ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டு எல்லாத்துக்கும் காரணம் டிஎம்கே தான் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ என்ன உண்மை, அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். டிவிக்கே இந்த ஒயிட் பேப்பரை வச்சு சொல்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டோட செலவு வரவை விட அதிகமாக இருக்குது, அதனால நம்ம கடன் வாங்குறோம், கடனில் தமிழ்நாடு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ 2021 5 லட்சம் கோடியாக இருந்த கடன் இப்போ 10 லட்சம் கோடி கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்க்க வேண்டியது, இந்த வெள்ளை அறிக்கையை கடந்த 5 வருஷத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதாவது லாஸ்ட்டாக டிஎம்கே ரூல் பண்ண பீரியட். ஸோ இதை ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறார். அதாவது இன்டைரக்டாக இது எல்லாத்துக்குமே காரணம் டிஎம்கே தான், அவங்க தான் இந்த கடன் எல்லாத்தையும் 5 லட்சம் கோடியிலேருந்து இப்போ 10 லட்சம் கோடிக்கு மாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ப்ளேம் பண்ணுறாங்க. இந்த வெள்ளை அறிக்கையை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில பேசிக்கான விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு ரெவென்யூ டெஃபிசிட். ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரெகுலராக இன்கம் வரும் டேக்ஸ் மூலமாக, அதாவது ஜிஎஸ்டி, வேட்டு, எக்ஸைஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, இது மூலமாக. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரெகுலராக செலவும் இருக்கும். இப்போ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற போலீஸ், டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், சப்சிடி கொடுக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகளும் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குடும்பத்தையே வச்சுப்போம். அந்த குடும்பத்துக்கு 100 ரூபாய் வருமானம் வருது, ஆனால் செலவு 110 ரூபா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 10 ரூபா டெஃபிசிட் ஆகுது. அதுதான் ரெவென்யூ டெஃபிசிட். ஸோ ரெவென்யூ டெஃபிசிட் அப்படிங்கிறது இந்த இடத்துல 10 ரூபா. ஸோ இப்போ உண்மையாக தமிழ்நாட்டோட ரெவென்யூ டெஃபிசிட் எவ்வளோன்னு பார்த்தா 77,600 கோடி. ரெண்டாவது ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஒரு குடும்பத்தோட இன்கம் 100 ரூபா, அவங்களோட செலவு 110 ரூபா. ஆல்ரெடி இங்கே ரெவென்யூ டெஃபிசிட் 10 ரூபா இருக்கு. ஆனால் அதே குடும்பத்துக்கு 30 ரூபாய்க்கு ஏசி தேவைப்படுது, அந்த 30 ரூபாய்க்கு லோன் வாங்கி ஏசி வாங்குறாங்க. இப்போ ஆல்ரெடி ரெவென்யூ டெஃபிசிட் 10 ரூபா இருக்கு, இப்போ எக்ஸ்ட்ரா 30 ரூபா லோன் வாங்கியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஸோ இங்கே ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது 40 ரூபா. ஸோ தமிழ்நாட்டோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோ, அதாவது தமிழ்நாடு ஒவ்வொரு வருஷமும் ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ கோடி கடன் எக்ஸ்ட்ரா வாங்கணும்? 1,33,208 கோடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஜிஎஸ்டிபி. ஒரு நாட்டுக்கு அப்படின்னா ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்டேட்டுக்குன்னா ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த ஜிஎஸ்டிபினா என்ன அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அங்க நிறைய செக்டார் இருக்கும், அங்க மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்கும், அக்ரிகல்ச்சர் இருக்கும், ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு செக்டாரும் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குவாங்க. அந்த ப்ராடக்ட்டை உருவாக்கும் போது அதோட பிரைஸ்ல இருந்து அந்த இன்டர்மீடியேட்டரி கன்சம்ஷன், அதாவது இன்புட் பிரைஸ், அந்த ப்ராடக்ட்டை உருவாக்கும் போது சில செலவுகள் ஆகும்ல, அதை மைனஸ் பண்ணிட்டா அந்த ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்ல புதுசா எவ்வளவு வேல்யூவை உருவாக்கி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வேல்யூவை தான் GVA அப்படிங்கிற ஒரு டேர்ம் வச்சு சொல்லுவாங்க, அதாவது கிராஸ் வேல்யூ ஆடட். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்ல இருந்தும் எவ்வளவு வேல்யூ ஆட் ஆகுதோ இது எல்லாத்தையும் சேர்த்த அமௌண்ட் தான் ஜிஎஸ்டிபி. ஒரு ஸ்டேட்ல எவ்வளவு ஜிஎஸ்டிபி இருக்கோ அதுதான் ஒரு ஸ்டேட்டோட எக்கனாமியோட சைஸ். தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறது 35.29 லட்சம் கோடி, அதாவது ஒரு பெரிய எக்கனாமி. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ டிவிக்கே சொல்ற மாதிரி நம்ம கடன்ல தத்தளிச்சிட்டு இருக்கோம், ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கடன் பத்தி தெளிவாக பார்ப்போம். தமிழ்நாட்டோட மொத்த கடன் 10 லட்சம் கோடி, ஆனா இதெல்லாம் எங்க அதிகமாக ஒளிஞ்சிருக்கு? இதுக்கான ஆன்சர் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ். ஏன்னா நம்ம கடனோட பெரும்பான்மையான பங்கு பப்ளிக் செக்டார்ல தான் இருக்கு. அதாவது மொத்த கடன் 10 லட்சம் கோடியில 3,18,176 கோடி பப்ளிக் செக்டார்ல இருக்கு. இதுல பவர் செக்டார் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அதாவது இபியோட கடன் மட்டும் 2,47,130 கோடி. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட கடன் மட்டும் 43,865 கோடி. அதே மாதிரி சிவில் சப்ளைஸ், இந்த ரேஷன் சம்பந்தமானது 27,181 கோடி. இந்த பப்ளிக் செக்டார்ல 3,18,176 கோடி கடன் வாங்கியிருக்காங்கல்ல, இந்த கடன் எல்லாத்தையும் லாஸ்டா 5 வருஷத்துல டிஎம்கே மட்டும் வாங்கின கடனா? கிடையாது. இது எல்லாமே அந்தந்த செக்டார்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஒட்டு மொத்தமா இருக்கிற கடன். இது எல்லாமே ஏடிஎம்கே டிஎம்கே இருந்த காலகட்டத்தில் ஒட்டு மொத்தமா வாங்கின கடன். அதுலயும் ஜெயலலிதா அம்மா தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சி பண்ண காலகட்டம் இருக்கு, அங்க கடன் டபுள் ஆன காலகட்டமும் இருக்கு. இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு பியூரா டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு சொல்றது ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது கேபெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1.44% ஆஃப் ஜிஎஸ்டிபி இருக்கு, அதாவது 50,800 கோடி. டிவிக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த கேபெக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னா, ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னா அந்த கடன்ல எவ்வளோ வந்து நம்ம டெவலப்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுறோம், ரோடு போடுறோம்,
அதுக்கப்புறம் வந்து ஒரு டேம் கட்டுறோம். இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம எவ்வளோ கடன் வாங்கினதுல செலவு பண்றோமோ அதை தான் நம்ம வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு டிவிக்கே சொல்றாங்க. பட் இங்க விஷயம் என்னன்னா, நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய ஃபண்ட் வர்றது கிடையாது. அது இல்லாம நம்ம நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோட தான் தமிழ்நாடு ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுதான் தமிழ்நாட்டோட லெகசி. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபண்ட் தர மாட்டாங்களாம். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபண்டை தான் யூஸ் பண்ண முடியும். வெல்ஃபேர் ஸ்கீமும் நம்ம ஏகப்பட்டது வச்சிருக்கோம். அப்ப இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ நம்ம வச்சிருக்க கேபெக்ஸ் அதாவது 50,800 கோடி ஒரு ரீசனபிளான வேல்யூ. டிவிகே சொல்ற மாதிரி அது ரொம்ப கம்மியான வேல்யூலாம் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ 2021ல 28.7%. ஆனா இப்ப 28.3% ஆக்சுவலா கம்மியாயிருக்கு. ஏன் இதை பத்தி நல்ல விதமா பேச மாட்டாங்க? ஸோ 28.3% அப்படிங்கிறது ஆர்பிஐ சொன்ன சேஃப் லிமிட் உள்ளார தான் இருக்கு. which means நம்ம சேஃபா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் கேட்க வேண்டிய கேள்வியும் ரொம்ப சிம்பிள். நம்ம கிட்ட ரெவென்யூ டெபிசிட் இருக்கு, கடன் ரொம்ப அதிகமா இருக்கு, கடன் வந்து டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற டிவிகே கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. 2021ல கடன் எவ்வளவு? வெறும் 5 லட்சம் கோடி. ஆனா இப்ப எவ்வளோ? 10 லட்சம் கோடி. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? டிஎம்கேன்னு சொல்றீங்கல்ல. பட் 2021ல நம்ம எக்கனாமியோட சைஸ் எவ்வளோ? 17.9 லட்சம் கோடி. ஆனா இப்போ எக்கனாமியோட சைஸ் எவ்வளோ? 35.29 லட்சம் கோடி. ஸோ கடன் டபுள் ஆன மாதிரி எக்கனாமியும் டபுள் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஏன் பேச மாட்டீங்க? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக செலவு பண்ணல, அதாவது வாங்கின கடன்ல டெவலப்மெண்ட்டுக்காக செலவு பண்ணல அப்படின்னு சொல்றீங்கல்ல. டெவலப்மெண்ட்டுக்காக செலவு பண்ணலனா எப்படி எக்கனாமியோட வேல்யூ அப்படிங்கிறது டபுள் ஆச்சு? லாஸ்ட் 5 வருஷத்துல டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. பிரைவேட் கம்பெனிஸ் நிறைய உள்ள வந்திருக்கு. அதனால தான் பிரைவேட் செக்டார்ஸ் வளர்ந்துச்சு. கவர்மெண்ட் ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணல, பிரைவேட் செக்டார்ஸை உள்ள கூட்டிட்டு வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி பிரைவேட் செக்டார்ஸ் வளரும்? எப்படி இந்த எக்கனாமியோட வேல்யூ அப்படிங்கிறது டபுள் ஆகும்? தமிழ்நாடு இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி. இதை நான் சொல்லலை, நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. டெல்லி போகும்போது நம்ம ஸ்டேட்டை பற்றி உயர்வாக பேசுறதுக்கு தான் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம ஸ்டேட்டோட லெகசி. ஆனால் அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு எல்லா தப்புக்குமே டிஎம்கே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே மேலே ஒரு பிளேம் கேம் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம் கிடையாது. நிறைய பேர் கர்நாடகாவை பெருமையாக பேசுவாங்க. அதுக்கு காரணம் பெங்களூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஐடி ஹப். எந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்தாலுமே அங்கே தான் வரும். அது ரொம்ப டெவலப்மெண்ட்டான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் விஷயம் என்னன்னா, சவுத் இந்தியாவிலே நம்மளோட எக்கனாமிக் வேல்யூ தான் அதிகம். அதாவது நம்ம ஜிஎஸ்டிபி தான் இந்த சவுத் இந்தியாவிலே கம்பேர் பண்ணும்போது நம்பர் 1. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் தான். நம்ம ஊரில் ஐடி இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, மேனுஃபேக்சரிங் செக்டர், அக்ரிகல்ச்சர் செக்டர், ஐடி மாதிரி எல்லா செக்டாருமே நல்லா வளர்ந்து வருது. அதனால தான் நம்ம கடன் அதிகரிச்சுட்டு போனாலும் நம்ம எக்கனாமியோட சைஸுமே அதிகரிச்சுட்டு போகுது. நம்ம கிட்ட இருக்க குட்டி குட்டி டிராபேக்ஸ் என்னன்னா, நம்மக்கிட்ட ஒரு பெரிய எக்கனாமி இருக்குது. ஆனால் அந்த பெரிய எக்கனாமிக்கு ஒழுங்காக டேக்ஸ் போட்டு டேக்ஸ் இன்கம்மை ஒழுங்காக கலெக்ட் பண்ண மாட்டோம். அப்படி மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட டேக்ஸ்லேருந்து வர இன்கம் இன்னும் அதிகமாகும். அதை வச்சு நம்ம கடன் பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம், லாஸையும் டேக்கிள் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டாஸ்மாக்லாம் நம்பி இல்லாமல் இன்னும் ஆல்டர்னேட்டிவாக நிறைய இன்கம் சோர்ஸஸை நம்ம ரெடி பண்ணணும். இது மூலமாக வர வருமானத்தை வச்சு ஈஸியாக இந்த கடன்லாம் நம்ம டேக்கிள் பண்ணிடலாம். இப்போ டிவிகேக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, டிவிகே இன்னும் ஏகப்பட்ட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க ஆல்ரெடி தமிழ்நாடு கடனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ண வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி இவங்க செயல்படுத்துவாங்க? அதனால இன்டைரக்டாக இந்த மாதிரி கடன்லாம் நிறைய தமிழ்நாட்டில் இருக்குது, அதனால இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் வராது அப்படின்னு இன்டைரக்டாக சொல்ல வராங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தமிழ்நாடு கடனில் தத்தளிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனால் முடிஞ்ச ஸ்டோரியில் கூட போடுங்க.